என்ன சுமதி, அமைதியா உட்கார்ந்திருக்க? என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? உன்ன நான் சித்திரவதை செய்யறேனா? உன்ன ஒரு சித்திரமா பத்திரமா தேவதையா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்க உன்ன நான் சித்திரவதை செய்வேனா? ஞாபகம் இருக்கா சுமதி? எனக்கு காலேஜ்ல இருந்து டிசி வாங்கி தந்த அந்த அசோக்க மறந்துடுவேனா? இல்ல உன் கை என் கண்ணத்தை தொட்டு தடவுனதை மறந்துடுவேனா? இப்பவும் சொல்றேன், உன் கைக்கு நான் வளையல் போடத்தான் போறேன். மீறி போனா வளகாப்பே நடந்தால் நடக்கும்டி. மிஸ்டர் சுகு. என்னடி மிஸ்டர் சுகு? உன்னை கூடிய சீக்கிரமே மிஸ்டர் சுகு ஆக்குறேன்டி. இத பாத்தியா? உன் கள்ளக்காதல குமாருக்கு நீ எழுதின லெட்டர். இத உங்க அப்ப, ஊர்ல இருக்க குப்பை சுப்ப எல்லாருக்கும் அனுப்புறேன்டி. நான் உன் கால்ல வேணாலும் விழுறேன். ப்ளீஸ் சுகு. நீ என் கால்ல வந்து விழுறத நான் எதிர்பார்க்கல, என் படுக்கையில வந்து விழுறத நான் எதிர்பார்க்கிறேன். 3 வருஷம் படிச்ச, பரீட்சை எழுதின, பிஏங்கிற பட்டம் கிடைச்சது. இந்த லெட்டர் எழுதுன ஊருக்குள்ள காமிச்சா என்ன பட்டம் தருவாங்க தெரியுமா? என்ன கொஞ்சம் யோசி சுமதி. இத உங்க ஆத்தா பார்த்தா உன்னை தீர்த்தா. நான் வர்றேன்டி. அசோக், உன் அத்தை கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குப்பா. கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. நீ என்ன சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. அசோக், இப்படி சொல்லிட்டா எப்படிப்பா? தாயில்லா உன்னை எடுத்து வளர்த்தவன் அத்தை கீதாவுடைய ஆசையில மண்ணை போட்டுறாங்க. இதோ பாரு அசோக், உன் வெறுப்புக்கு நான் ஆளாக விரும்பல. அதே நேரத்துல உன் விருப்பப்படி செய். சரிப்பா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அப்போ இந்த மாசத்திலே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆமா, அவ அப்படித்தான் இருப்பா. வாழ்க்கைங்கிற வரப்பு மேல வேகமா ஓடுனா வழிக்கு விழுந்துட்டா. நாடகத்துல கதாபாத்திரம் நல்லா இருந்தா போதுமா? அதுல நடிக்கிறவங்க நல்லா நடிச்சாதானே நாடகத்துக்கு பேரு. அது மாதிரிதான் நீங்களும். நீ அமைச்ச கதாபாத்திரங்க தானேமா நாங்க? கதாபாத்திரம் நான் அமைச்சதுதான். இன்னும் கொஞ்ச நாள் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கதான் போறேன். 100 பவுனு, 25,000 வரதட்சணை, ஊட்டி பங்களா. நீ பாட்டுல பேசிட்டு இருக்கிற, அவன் பேசாம நிக்கிறான். மரியாதை கொடுத்து பேச. இந்திரியா போய் வேலையை பார்த்துட்டு உட்காரியா. அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா பண்ணிக்கலன்னா என்ன? ஏன் நீங்க பண்ணிக்க போறீங்க? ஆமா. என்னடா முறைக்கிற? சாமி மாடு மாதிரி வர்ற போற, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. பாக்குறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஆமா தம்பி, அவன் கல்யாணத்துக்கு பேயா நாயா அலைகிறான். ஒரு டேட் கூட. யோ சி போய. ஏண்டா அசோக்கு, இந்த மார்ச் மாசமாவது நம்ம ஃபீஸ் கட்டலாமோ? டேட் பாராயிருக்கு, இனிமே பணம் கட்ட முடியாது. டேய், உனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்க கூடாது. நம்ம கூட படிச்சவங்கள எம்எஸ் வந்துட்டாங்க. நாம இப்படியே சைட் அடிச்சுட்டு சுத்துறோம். உங்க கூட சேர்ந்து சுத்துனா டிகிரியாடா வாங்க முடியும்? டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு, உனக்கு உண்டு ஒரு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு. ஏண்டா காதுகிட்ட வந்த நைய நையன்னு? அசோக்கு, நம்ம குமார் சுமதியோட லவ் மேட்டர் என்ன ஆச்சு? டேய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானா? சரியான பொம்பளை பொறுக்கிகளா இருக்கீங்க. ஏண்டா சிரிக்கிற? அசோக்க ஒழிக்கணும்னு நினைச்சேன், ஒழிச்சுட்டேன். குமார சுமதி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன். நம்ம சாணக்கியும் சுகு இருக்கான் பாரு, அவனை வச்சு முடிச்சுட்டேன். இப்போ சுமதிய எப்படி எந்திரன்? அடே பாவண்டா. இந்த விஷயம் மட்டும் அசோக் காதுக்கு எட்டுச்சு, உனக்கு ஒரு கை இருக்காது. ஜாக்கிரதை. என்னடா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானு பாக்குறியா? நேத்து எங்க ஆளுங்களை பார்த்தல்ல, அவங்கள வச்சு உன் லைஃப் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. போய் எனக்கு தண்ணி கொண்டா. போ போடா. நான் நினைச்சது எதுவும் முடிக்காம விட்டதே கிடையாது. பாவம் அசோக். குமார் சார், போஸ்ட். போஸ்ட்மேன் மாதிரியா இருக்கிற நீயும் உன் பையன்? என்ன செய்யறது, வயசான காலத்துல வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. கணக்கு இல்லாம பிள்ளைங்களை பெத்துக்கிட்டா அப்படிதான்.
லைஃப்ல சேஞ்சஸ் இருந்தா தான் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். வீணா லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத. உங்க அப்பா பார்த்துருக்கிற பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு இனிமே கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற என்னமே இல்லடா. நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் வரலாறு எழுத போறாங்க. அவன் இப்ப காதல காமமா தான்டா நினைக்கிறாங்க. நான் அப்படி இல்லையடா ரவி. டேய் ரவி, நீ இங்கே இரு, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடுறா மாப்பிள்ள. என்னடா என்ன மன்னிச்சிடுறா. என்ன விஷயம்? ரகு இருக்கானே ரகு. ரகுக்கு என்னடா கொஞ்சம் புரியும்படியா சொல்ற. சுமதிய உனக்கு இல்லாம குமாருக்கு இல்லாம பிரிச்சுட்டான்டா மாப்பிள்ள. என்ன சுமதிய நீ எங்க லவ் பண்ணிருயோன்னு உன்னை பிரிச்சான். உன்னை தூண்டி விட்டு குமாரியும் பிரிச்சுட்டான்டா. இப்போ சுமதிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு குமாருக்கு லெட்டர் வேற போட்டிருக்கானா. அத குமார் படிச்சுட்டு என்ன செஞ்சுக்க போறானோ பாவண்டா. உண்மையிலேயே ரகு அப்படியா செஞ்சான்? ஆமாண்டா மாப்பிள்ள. அவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடறா. அவ உனக்கு கிடைக்கலினாலும் பரவாயில்லடா மாப்பிள்ள. ஆனா அவ யாருக்கும் பயன்படாத மலரா போயிடக்கூடாதுடா. அவ உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா. ரவி, குமார பாத்தியா? என்ன விஷயம்? குமாருக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? சுமதிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சுகுமார் லெட்டர் எழுதிருந்தான். அதை படிச்சுட்டு வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறம் ஆளையே நான் பார்க்கல. அப்படியா? நான் வரேன். குமார், இவ்வளவு நாளா சுமதிக்காக வாழ்ந்த நீ கடைசியா ஒரு முறை போய்ப்பார். அவள் ஒரு குழந்தைக்கு தாய் என்பது உண்மையானால் இந்த விஷமே உனக்கு வரவேற்பு மாலை சூடட்டும். வஞ்சகம் நிறைந்த நெஞ்சமுள்ள பெண்களுக்கு உன்னுடைய முடிவு ஒரு பாடமாக அமையட்டும். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதே. சுகு, என்ன மாப்பிள்ள? நீயும் ரகுவோட சேர்ந்துகிட்டு குமாருக்கு லெட்டர் எழுத வச்ச. என்னடா திடீர்னு குமார் மேல அனுதாபம்? சுமதி கிடைக்கலையே நான் இங்க வரல, குமாரோட சேர்த்து வைக்கணும் தான் வந்தேன். ஆரம்பத்துல வாழ்க்கையில நீ விளையாண்ட, இப்ப நான் விளையாடுறேன். என்ன இருந்தாலும் என் பக்கத்து வீட்டுக்காரி தானே. அவளோட சேர்ந்து வாழ முடியலனாலும் அவ வாழ்க்கையிலயாவது விளையாடணும்னு தான்டா. ஆரம்பம் நீ, முடிவுன்னா. மாப்பிள்ள ஞாபகம் இருக்கா? என்னடா அப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்க? யார் கூடயும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது ரிசர்ச் பண்றியா? அவனுக்கு எதிர அந்த அறிவு மீறினா கஞ்சாவத்தான் நினைப்பான். ஒண்ணுமில்லடா மாப்பிள்ள, நம்ம நாடு எப்ப முன்னேறுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சிரமம் தான்டா. இப்படி நாம கண்ட கண்ட இடத்துல உட்கார்ந்து இருந்து போற வர பொம்பளைங்களை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன் நம்ம நாடு ஜென்ம ஜென்மத்துக்கு முன்னுக்க வராது. உங்க மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும், குறிப்பா என்னை தவிர. எவன் எவன் நாட்டை பத்தி பேசணும்னு ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு பத்தியா? உங்களாட்ட இருக்கிறனால தான்டா நம்ம நாடு முன்னேற மாட்டேங்குது. உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? அவனுக்கு வலிக்காதா? அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னடா கண்ணாடியும் செருப்பு மட்டும் இருக்கு, ஆளை காணுமே. அடே நான் என்ன காலேஜ் பிள்ளை? ஐயோ அவவே அடிக்கிறீங்களா? அடே சாணக்கியா, அங்க வர்ற உன் பக்கத்து வீட்டுக்காரி வரா. கல்யாணம் பண்ணணும், இவளாட்டல கல்யாணம் பண்ணணும். என் கனவு கண்ணியே ஹேமா மாலினி. வாய தொடரா டொல் வலிக்கிட்டு. பாரு, உனக்கு உண்மையில தில் இருந்தா நீ போய் மோதிப்பாரு. டே ரகு, இப்ப கண்ணாடி சுமதி கிட்ட உதவாங்க. அதான வாச. அதான்டா வேடிக்கை பாரு. டேய் கண்ணாடி, போய் பேசிட்டு வாடா. ஐயோ அந்த வம்பே வேண்டாம். தைரியம் இருந்தா நீவோ. டே முன்னையே ஃபேமிலி தகராறுனா இப்ப போய் செட்டப் பண்ணிட்டு வரேன். அப்ப போ. டே ரகு, சுகு இன்னைக்கு செமத்தியா டிஃபன் வாங்க போறான்டா. ஐயா ஐயா, அவன் அடி வாங்க போறான்னு சந்தோஷத்துல நீ கை தட்டிட்டு இருக்க முண்டா. உன் வம்சத்திலேயே நீ ஒருத்திதான் அம்சமா இருக்க. கை பூ மாதிரி இருக்கு. இத்தனை வளையல் போட்டுக்கணுமா? வளையல சொல்றேன். வளையல் வளைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? எந்த வளையலா இருந்தாலும் என் கைப்பட்டா தானா வளையண்டி.
ஆனா நீ மட்டும் தான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற. இதோ பார், என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நான் தான் வளையல் போடுவேன். நீ வளைஞ்சு வளைஞ்சு என் பெட்ரூமுக்கு வரணும். அங்க நான் என்ன அடிச்ச கை அடுத்தவனை அணைக்க கூடாதுடா. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான். டேய், உன்னை நல்லா தெரிஞ்சிட்டு தாண்டா உனக்கு சாணக்கியன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சாணக்கிய நினைச்சா சாதிச்சே காமிப்பான்டா. சாதிக்காம விட்டதில்லை. அநியாயமா 2 பேரையும் பிரிச்சு அவங்க வாழ்க்கையில விளையாடிட்ட. இப்பதான் பிரிச்சிருக்கேன், இனிமேதான் விளையாடணும். நீ ஏன் கலந்துக்கிறியா? என்னடா சொன்ன? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது தான் விளையாடினா. இப்ப கூட வா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு. நான் அந்த எண்ணத்துல வரல. சுமதிய பழிவாங்க சுகுமார் ரகுவோட சேர்ந்து சுமதிக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு உனக்கு லெட்டர் எழுதிட்டான். இவ்வளவுக்கும் காரணம் அந்த சுகுமார் ரகுவும் தான். என்ன ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டாங்க. என்னால பிரிஞ்சவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வாழ வைக்கணுங்கிறதா என் ஆசை. குமார், இத்தனை நாள் நீ சூட்டிய மலர் ஒரு காதலன் தன் காதலிக்காக சூட்டியது. ஆனா என் சகோதரிக்காக